ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாம். தேயிலை விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உதாரணமா நான் இப்ப 100 ரூபாய்க்கு 100 கிராம் தேயிலை அப்படின்றத வாங்குறேன் அப்படின்னா விலையேற்றமாகுது 20% அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 100 ரூபாயில இருந்து 20% அப்படின்னா 120 ரூபாய்க்கு அதே 100 கிராம் தான் எனக்கு கிடைக்குது. ஆனா ஆக்சுவலா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கணும் அப்படின்னா 120 கிராம் அப்படின்றது கிடைச்சிட்டு இருந்திருக்கும். எப்ப விலையேற்றத்திற்கு முன்பு 120 ரூபாய் செலவு பண்ண அப்படின்னா 120 கிராம் கிடைச்சிருக்கும். அப்ப எனக்கு எவ்வளவு ஷார்டேஜ் ஆகுது? 20 கிராம் அப்படின்றது ஷார்டேஜ் ஆகுதா? அப்ப இந்த 20 கிராம் அப்படின்றது 120 கிராம்ல எத்தனை சதவீதம் அப்படின்றத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மொத்த தேயிலை பயன்பாட்டில இருந்து நான் எத்தனை சதவீத தேயிலை பயன்பாட்டை குறைத்து கொள்ளலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப 20 120% கேட்டிருக்கிறதுனால இன்ட்டு 100 சொல்லி போட்டுக்கிறேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, அப்ப 200 டிவைடட் பை 12 அப்படின்றது எனக்கு கிடைக்குமா? அப்போ 12ஆல கேன்சல் பண்றப்போ 1 டைம் போகும், ரிமைனிங் 8 இருக்கும். 80 அப்ப 6 12 72, அப்ப ரிமைனிங் 8 இருக்கும். 8 பை 12 4ஆவது டேபிள்ல கேன்சல் பண்றப்ப 2 டைம்ஸ் போகும், 3 டைம்ஸ் போகுமா? அப்ப 16 2/3% அளவுக்கு நான் குறைவா பயன்படுத்தினேன் அப்படின்னா நான் மாசம் தேயிலைக்காக 100 ரூபாயை விட அதிகமாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஓகேங்களா? தேங்க்யூ.